பெறுவது தகும் வழியாம், கொடைகள் பெறுவது தகும் வழியாம், குறையினை போக்கும் கோவழியாம். நன்மைகள் செய்து இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர், நன்றியின் பலியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர், நன்மைகள் செய்து இறைவனுக்கு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, தகுந்த வேளையில் நமக்கு பதிலளிக்கக்கூடியவராக நம் கடவுள் இருக்கிறார். விடுதலை நாளில் நம்மோடு துணை இருப்பவராக நம் கடவுள் இருக்கிறார். இதுவே தகுந்த காலம், இதுவே மீட்பின் நாள். அந்த மீட்பின் நாளுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை. இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் சொல்வது போல ஆண்டவருடைய அருளை வீணடிக்காதீர்கள் என்று சொல்கிறார். நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, அருளை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வில் அதை பிரதிபலிக்காமல் நாம் அதை வீணடித்து கொண்டிருக்கிறோமா? கடவுள் இன்றைய வாசகங்கள் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பை கொடுக்கிறார். வன்முறை எதற்கும் தீர்வாகாது. பொறுமையோடு நாம் எந்த பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ விழுமியங்களில் ஒரு உயரிய விழுமியமாக இருக்கிறது. நாம் நிறையா நேரங்களில் அவசரப்பட்டு கோபத்தில் சில முடிவுகளை எடுத்து விடுகிறோம். சற்று அமைதியாக, அதுபோல் கோபம் வரும்பொழுது, அதுபோல் சூழ்நிலையில் கொஞ்சம் பொறுமையாக நாம் எடுக்கக்கூடிய முடிவு கண்டிப்பாக கடவுளுடைய துணையோடு தூய ஆவியனுடைய கொடையாகிய பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு எடுக்கக்கூடிய முடிவு கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய பலன்களை பெற்றுத்தரும். நம்ம அடிக்கடி கோபப்படக்கூடிய ஆட்களாக இருந்தால் இந்த நேரத்தில் கடவுள்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எனக்கு பொறுமையை கொடுங்க. எந்த நேரத்தில் நான் வன்முறையை கையாளாமல் பொறுமையோடு, அன்போடு, அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையோடு நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை முழுமையாக என் திருப்பலியிலே நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை. மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண் விழித்திருந்தோம், பட்டினி கிடந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியின் கொடைகள், வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம். உண்மையையே பேசி வருகிறோம். கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம். நேர்மையே எங்கள் படைக்கலம். அதை வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழுவார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகமில்லாதோர் என தோன்றினாலும் எல்லோரும் எங்களை அறிவர். செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை. துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 98. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர்.
அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 38 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை சொல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களுக்கு நாம் செவிமடுத்திருக்கிறோம். இந்த வாசகங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது என்று சொல்லி சிந்தித்து பார்த்து நம்ம திருப்பலிக்குள்ளே கடந்து போகலாம். கிறிஸ்தவர்களை 2 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். ஒரு பகுதியினர் கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள், இன்னொரு பகுதியினர் கிறிஸ்தவர்களாக வாழ்பவர்கள், வாழ முயற்சி செய்பவர்கள். இந்த 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒருவர் கிறிஸ்தவராக இருப்பது என்பது மிக எளிமையான காரியம். நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த சமயத்தினுடைய சில கடமைகளை செய்துவிட்டு, குறிப்பாக கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பங்கில் ஒரு அடையாள அட்டையோடு, சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்தவன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு சில சடங்குகளை நான் பங்கு பெற்றுவிட்டு ஒரு மேம்போக்கான வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்க போவது கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்களாக வாழ முயற்சி செய்பவர்கள், வாழ்பவர்கள், நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த சமயம் எனக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது, சில வரையறையை வைத்திருக்கிறது. நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற அந்த தான் தோன்றித்தனமாக வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல, மாறாக இப்படி தான் வாழ வேண்டும், இதை நீ செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட விழுமியங்களை உன்னுடைய வாழ்வாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சில கட்டளைகளை நமக்கு கொடுக்கிறது. இதை பின்பற்றும் பொழுது கடினமான சவால்களையும் பிரச்சனைகளையும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்திலையும் சரி, நம்முடைய சமூகத்திலையும் நாம் சந்திப்போம். அதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ முயற்சிக்கிறோம் பார்த்தீங்களா, அவர்கள் தான் கிறிஸ்தவர்களாக வாழ்பவர்கள், வாழ முயற்சி செய்பவர்கள். இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் இதை தான் ரொம்ப அருமையாக சொல்கிறார். நமக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகவும் அவர் சொல்கிறார். அவர் பட்ட அந்த துன்பத்தை, கஷ்டத்தை, அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறது நாம் எப்படி வாழலாம், நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு பாடமாக நமக்கு அமைவதை நாம் பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, நாங்கள் யாருக்கும் இடையூறாக இருக்க விரும்புகிறது கிடையாது, நாங்கள் கடவுளுடைய உண்மையான பணியாளர்கள் அப்படிங்கிறத எங்களுடைய நடத்தையில் நாங்கள் காண்பிக்கிறோம். எங்களுக்கு இடர், நெருக்கடி எல்லாமே வருது, எல்லா பிரச்சனைகளும் வருது, பட்டினி கிடக்கிறோம். இருந்தாலும்
நாங்கள் மன உறுதியோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் நாங்கள் நேர்மையோடு வாழ்கிறோம், தூய ஆவியாருடைய குடைகளோடு பொறுமையோடு நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் கடவுளுடைய பணியை செய்யும் பொழுது நிறையா பேர் எங்களை போற்றுறாங்க, அதே நேரத்தில் எங்களை தூற்றுறாங்க. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், புகழுவார் புகழட்டும், இகழுவார் இகழட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு சமமான நிலையில் இருக்கிறோம். புகழும் பொழுது அதை மண்டைக்கு கொண்டு போகிறதும் கிடையாது, இகழும் பொழுது அதை உள்ளத்துக்கு கொண்டு போய் நாங்கள் சோர்ந்து போவதும் கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழும் பொழுது நிறைய பேர் எங்களை பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் ஏமாற்றுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் உண்மையான பணியாளர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் கிடையாது, நாங்கள் செத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? இவங்கெல்லாம் சாகுறாங்கப்பா. இல்லை, நாங்கள் உண்மையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். நாங்கள்லாம் துயருகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இல்லை, நாங்கள் உண்மையான மகிழ்ச்சியை கொண்டிருக்கிறோம். நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப கடினமாக இருக்குது, கிறிஸ்துவ சமயத்தினுடைய விழுமியங்களை, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை வாழ்வாக்குவது ரொம்ப கடினமாக இருக்குது, இங்கிட்ட ரொம்ப ஈஸியாக இருக்குது, உலகப்போக்கான வாழ்க்கை வாழ்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது, இதுதான் நமக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இங்கே ரொம்ப கடினமாக இருக்குது, இது துன்பத்தை கொடுக்கிறது, சவால்களை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்குறோம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நாங்களெல்லாம் ஏழைகளாக அவர்களுக்கு தோன்றுகிறோம், ஆனால் உண்மையிலேயே செல்வர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். மண்ணகத்தில் இல்லை, விண்ணகத்தில் நாங்கள் செல்வர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக புனித பவுல் சொல்கிறார். மற்றவங்க என்ன வேணாலும் நினைக்கட்டும், ஆனால் நாங்கள் எங்கள் தலைவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வின்படி, வார்த்தையின்படி எங்கள் வாழ்வை அமைத்து கொள்வோம். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்பதை ரொம்ப அருமையாக புனித பவுல் இங்கு எடுத்து கூறுவதை நாம் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம். இது எங்கேருந்து வருது? இதனுடைய விதை யார் போட்டது? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இதுதான் நம்முடைய நற்செய்தியில் ரொம்ப அருமையாக இன்றைக்கி பார்க்குறோம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது யூத சமூகத்தில் இருந்த ஒரு சட்டம் தான். அந்த யூத சமூகத்திற்கு அது எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால், இது கோட் ஆஃப் ஹமுராபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹமுராபி அப்படிங்கிறது ஒரு பாபிலோனிய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஒரு அரசன். பாபிலோனிய நாட்டுக்கு இஸ்ராயல் மக்கள் நாடு கடத்தப்பட்ட பொழுது அந்த சட்டத்தை இவங்க உள்வாங்கிக்கிறாங்க. அந்த சட்டம் உருவாக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 2 குழுக்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு குழுவிலிருந்து ஒருத்தர் போய் இன்னொரு குழுவில் யாராவது அடித்து தாக்கிட்டார் அப்படின்னு சொன்னால், அடிபட்டு அந்த குழுவிலிருந்து மொத்தமாக எல்லாம் கிளம்பி போய் இங்கே மிகப்பெரிய சேதத்தை, உயிர் சேதத்தை கூட ஏற்படுத்துவார்களாம். இப்போது இதற்கு ஒரு லிமிட்டு கொண்டு வரணும், இந்த வயலன்ஸுக்கு, இந்த வன்முறைக்கு ஒரு லிமிட்டு கொண்டு வரணும். அதனால் என்ன சொல்கிறாங்க, இப்போ இங்கே யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை காயப்படுத்தினால் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் தான் அவரை காயப்படுத்தணும். அவர் எந்த அளவிற்கு காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரோ, ஒரு கண் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு தான் கண்ணு தான் பாதிக்கப்படணும், உயிரை எடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு வரையறையை அவங்க கொண்டு வர்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் மாற்றி சிந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். பல சட்டங்கள் யூத சமயத்தில் சடங்குகளாக, சட்டங்களாக ஒரு மெக்கானிக்கலாக பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் திருச்சட்டத்தை அழிப்பதற்காக வல்ல, இறைவார்த்தை அழிப்பதற்காக வல்ல, மாறாக அதை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன். அதனுடைய முழுமையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை நாம் வாழ்வாக்க வேண்டும் என்பதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக இருந்தார். அவர் இன்றைய வாசகத்தில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு அதிர்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். இப்போ எப்படி இருக்க முடியும்? இவ்வளோ பொறுமையாக நம்ம இருக்க முடியுமா? ஒரு கண்ணத்தை அரைஞ்சால் மறு கண்ணத்தை காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய உடையை எடுத்துக்கொண்டால் மேலுடையும் கொடுத்துரு. அங்கே மேலுடை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது யூதர்களுக்கு. அதுதான் அந்த குளிர்காலத்தில் அவங்க அதை தான் போத்திக்கிட்டு நைட்டு படுப்பாங்க. அங்கே சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், யாராவது அந்த மேலுடைய எடுத்துகிட்டு பிடுங்கிட்டு போனால் கூட அதை இரவுக்குள்ளே அவங்க திருப்பி கொடுத்துடணும். ஆனால் அவர் சொல்கிறார், அதையும் நீ கொடுத்துரு. ஒருத்தர் உன்னை கட்டாயப்படுத்தினார், ஒரு கல் தொலைவு வரணும், ஒரு குறிப்பிட்ட தூரம் வரணும்னு கட்டாயப்படுத்தினா நீ கூடுதலாக போகும். இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை கொடுக்கிறது. நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில், இந்த மனித வாழ்வில் இதெல்லாம் நாம் பின்பற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது கடினமானது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும் பொழுது நாம் நிறைய நேரங்களில் நினைப்பது உண்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை மந்தமாக இருக்கிறதுக்கு பழக்கிறாரோ அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நாம் அவன் 4 அடி அடிச்சிட்டானா நான் 1 அடியாவது அடிப்பேயா அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது எப்படி ஒருத்தர் அடித்தா நம்ம அதை வாங்கிட்டு இருக்க முடியும்? நான் பதிலுக்கு பதில் கொடுப்பேன், பழிக்கு பழி தீர்ப்பேன் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் மேலோங்கி இருக்கிறது. ஆனால் அது நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வாகாது அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிற மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் ஒருத்தன் அடிக்கிறான், 4 அடி அடிக்கிறான், ஒரு வலு உள்ளவன் அடிக்கிறான். இல்லை நான் சும்மா இருக்க முடியுமா, அவனை திருப்பி அடிப்பேன், அவன் இன்னும் பலத்தோடு உங்களை அடிப்பான். அதுக்கு ஒரு முடிவே இருக்காமல், அதற்கு ஒரு முடிவே இல்லாமல் தான் போகும். நீ கத்தி எடுத்தனா அவன் துப்பாக்கி எடுப்பான். அப்போ இது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்காது.
நீங்கள் இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் எளிமையான ஏழை மக்களை அவமானப்படுத்தக்கூடிய செயல்களாக தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. உன்னுடைய இடது கணத்தில் அறையிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு அவமானப்படுத்தக்கூடிய விஷயம். சாதாரணமாக இங்கே இன்னும் எதிர்த்தாப்பில் ஒருத்தர் அறையிறேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய வலதுபுறத்தில் தான் நான் அறைய முடியும். ஆனால் இடதுபுறத்தில் அடையிறவனுக்கு நீ வலதுபுறத்தை காட்டு அப்படின்னு சொல்கிறார். இடதுபுறத்தில் யூத சமூகத்தில் அறையிறது அப்படிங்கிறது உன்னுடைய கையை பின்புறத்தை திருப்பி அறையும் பொழுது அது அவமானத்தின் அடையாளமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அவமானம் உனக்கு வந்தாலும் கூட நீ பொறுமையாக இரு, உடைய மறு கண்ணத்தை காட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறது. அவர் தீமையை நன்மையால் வெல்ல முயற்சி செய்கிறார். நீங்கள் இது மந்தமான நிலை அப்படி கிடையாது, ஒரு பாசிவ் ஆட்டிடியூடு கிடையாது, மாறாக இது ஒரு ஆக்டிவ் ஆட்டிடியூடு. ரோமியர்கள் எழுதிய திருமுகம் 12:21 வாசிக்கிறோம், தீமைக்கு நீங்கள் உட்படாதீர்கள், மாறாக தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார்ல. இந்த வன்முறை நமக்கு தேவையில்லை. அகிம்சை அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாகிறது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய படிப்பினையிலிருந்து தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ பொறுமையோடு நீ தீமையை வெல்லலாம் என்பதை வெளிப்படுத்துகிறார். இங்கு மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விழுமியத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். இது சாதாரண, இது நீங்கள் பின்பற்றுவது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. நாம் நம்மோடு வாழ்ந்த சாதாரண மனிதர்கள், நம்மை விட மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி இந்த மன்னிப்பை அடுத்தவர்களுக்கு கொடுத்து ஒரு முன்மாதிரியான கிறிஸ்துவ வாழ்வு என்பது இந்த மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வு, அன்பை கொடுக்கக்கூடிய வாழ்வு, இரக்கத்தை கொடுக்கக்கூடிய வாழ்வு என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு 2 மிக முக்கியமான உதாரணங்கள் நம்முடைய நாட்டில் நடந்த உதாரணங்கள் நிறையா இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்த ஆண்டவருடைய தூதர்கள் எத்தனையோ பேர்கள் இந்த நாட்டில், இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த 2 நிகழ்வுகள் நாம் அதிகமாக அறிந்த நிகழ்வுகள். அதனால் இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு இது பாடமாக எடுத்துக்கொள்ளலாம். 1999 கிரஹாம் ஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலிய போதகர் ஒடிசாவில் அவருடைய 2 பிள்ளைகளோடு கொல்லப்படுகிறார். ஒரு மோசமான சாவு. அவர் கிட்டத்தட்ட 1965 இந்தியாவில் ஏழை எளிய மக்களுக்காக, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பணி செய்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான போதகர். அவருடைய மனைவியும் அவருடைய பெண் பிள்ளையும் தப்பித்துக் கொள்கிறார்கள். இவர்கள் எரிந்து அன்று உயிர் போகிறது. வேறொரு நாட்டில் இருந்து வந்து இந்த நாட்டிற்கு தன்னுடைய கணவனையும் தன்னுடைய 2 அழகான பிள்ளைகளையும் கறிக்கட்டைகளாக தன்னுடைய கண்முன்னே எரித்த அந்த நபர்களை அவருடைய மனைவி கிளாடி என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர்கள் தண்டனை பெற வேண்டும் என்பது என்னுடைய எண்ணத்தில் இருந்ததே கிடையாது, மாறாக அவர்கள் மனம் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியத்தை அவர் செய்தார். அதே போல் 1995 அருள் சகோதரி ராணி மரியா கொடூரமாக குத்தி கொலை செய்யப்படுகிறார் சமந்தர் சிங் அப்படிங்கிறவர்னால. அவருடைய இறப்புக்கு பிறகு ராணி மரியா அவர்களுடைய தாயாரும் சகோதரியும் சமந்தர் சிங்கை சிறையில் சென்று பார்த்து உன்னை நாங்கள் மன்னிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அருள் சகோதரி ராணி மரியாவுடைய சகோதரி அவருடைய கையில் ராக்கியை கட்டி உன்னை என் சகோதரனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ பெரிய ஒரு கிறிஸ்தவ வாழ்வு பார்த்தீங்களா? அத்தோடு மட்டும் இல்லாமல் அவர் சீக்கிரம் விடுதலை அடையணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து அவர் விரைவாக ஜெயிலிருந்து வெளியில் வந்தார். வந்த உடனே அவர் போன முதல் இடம் அருள் சகோதரி ராணி மரியாவுடைய இல்லம். அங்கே போய் தன்னுடைய தவற்றிற்காக மன்னிப்பு வேண்டி தொடர்ந்து அவர்களோடு அவர் உறவில் இருந்தார். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மன்னிப்பை கொடுத்து இதுதான் எடுத்துக்காட்டான கிறிஸ்தவ வாழ்வு என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இது போல எவ்வளவோ உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சமூகத்தில் நமக்கு பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இப்படி வாழ்கிறாங்க. நாம் வாழ்கிறோமா? நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? இல்லை கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோமா? வாழ முயற்சி செய்கிறோமா? நாம் முயற்சி செய்கிறோம் என்று சொன்னால் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிப்போம். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையை தயையுடன் ஏற்றிடுவாய், தந்தையை தயையுடன் ஏற்றிடுவாய். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம் தருகின்றோம் தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோம், பரம்பொருளே உம் திருவ
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்ப ரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையென்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களை கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உட்களும் திருடலும் திறத்தமே திருப்புக்கும் தன்னை கொள்ளாக்காமல் முது பரிவிலக்கத்தின் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருடலும் திறத்தமை காத்து மித்திய வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்று திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோ. மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோ. ஜெபம்
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.